KLR த ஃபோட்டோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன் ஆக்சுவலாக. அதாவது மற்றவங்களுடைய பார்வையில் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்படி தெரிகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா நம்மள நிறைய பேர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பற்றி சில கற்பனை வச்சுருப்போம்ல. இப்படிலாம் இருந்தால் தான் அவர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சில விஷயங்களை நம்ம ஆஸ் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் செய்யும்போது பார்த்து வந்துருக்கலாம். சில விஷயங்களை நம்மளே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்னால் இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனையோடு நம்ம இருந்திருக்கலாம் இல்லையா? அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோக்கள் உங்களை சேரும். ஸோ காமன் பீப்புளுடைய பார்வையில் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனை தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக. இதில் பல பேர் நினச்சிட்டு நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்னால் அவங்க எப்போவுமே ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா வச்சுருப்பாங்க. அவங்களுடைய கேமராவில் மெகா பிக்சல்ஸ் கவுண்ட் 50க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி லென்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க எல் சீரிஸ் லென்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஜி மாஸ்டர் லென்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அதனுடைய அப்பச்சர் எடுத்துட்டிங்கன்னா 1.4, 1.2 லென்ஸ் 85 mm லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் கூட நம்ம நினச்சிட்ருப்போம் ஆக்சுவலாக. இதை தாண்டி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டிங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஃபுல்லாக ஆப்பிள் கம்ப்யூட்டர் தான் இருக்கும், ஆப்பிள் சிஸ்டம் தான் இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனே அதுக்கு ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும். அப்படிலாம் கூட சில கற்பனைகள் நம்மள்ட்ட இருக்கும் ஆக்சுவலாக. இப்படி பார்த்துட்டே போனீங்க அப்படின்னா அவங்க ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் மீட்டர் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்பாட் மீட்டர் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஸ்பாட் மீட்டர் பயன்படுத்தினா தான் அவங்க ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், இல்லாட்டி அவங்க ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரே இல்லை. அந்த மாதிரி விஷயம் கூட நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆக்சுவலாக. ராவில் ஷூட் பண்ணணும். நீங்கள் ஜேபிஜியில் எடுக்கிறீங்களா? நோ, நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரே இல்லை ஆக்சுவலாக. ரால் எடுக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு கேள்வி எடுத்து விடுவாங்க பார்த்தீங்களா பப்ளிக்லாம் இல்லையா? அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ரால் எடுக்கிறத தாண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு RGB மோட் இல்லை எடுக்க மாட்டாங்க. கலர் ஸ்பேஸ் எல்லாம் அவங்க அடோப் RGB தான் எடுப்பாங்க ஆக்சுவலாக. அடோப் RGBயில் எடுத்தால் தான் அவங்க ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக. அடோப் RGB தேவையோ தேவையில்லையோ அதில் எடுத்தால் தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். SRGBயில் எடுத்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரே இல்லை. அது மாதிரி சில விஷயங்கள் கூட பொதுமக்கள் மத்தியில் பரவலாக அவங்களுக்கு இருக்குது. இதாண்டி படம் எடுக்கும்போது மேனுவல் மோடில் மட்டும் தான் எடுப்பாங்க ஆக்சுவலாக. மேனுவல் மோடில் எடுத்தால் தான் அவங்க ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ தான் க்ரியேட்டிவாக படம் எடுக்க முடியும் இல்லையா? அதனால் மேனுவல் மோடில் யார் எடுக்கலையோ அவங்க ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. இதையும் தாண்டி ஒயிட் பேலன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா சத்தியமாக ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸில் எடுக்கவே மாட்டாங்க ஆக்சுவலாக. அவங்க கெல்வினில் தான் எடுப்பாங்க. இன்னும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஹார்ட் கோர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா கெல்வினை தாண்டி கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் தான் எடுப்பாங்க ஆக்சுவலாக இல்லையா? அப்படிலாம் எடுத்தால் தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பொதுமக்களுடைய கோணத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதை தாண்டி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் எடுத்து இருந்துச்சுன்னா எப்போவுமே HSS தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லை? ஹை ஸ்பீட் சிங்க்ரனைசேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேக்ரவுண்டை பூரா டார்க் பண்ணிடுவாங்க இல்லையா? ஒரு நல்ல சூப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் கூட அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேக்ரவுண்டை என்ன லொக்கேஷன் தெரியாத அளவுக்கு அதை டார்க் பண்ணி HSS போட்டு எடுக்கக்கூடியவங்க. இது மாதிரி இருந்தால் தான் நம்ம ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், இல்லாட்டி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சில விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஃபோட்டோஸே எடுக்க மாட்டாங்க. அவங்க ஃபோட்டோஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸே இருக்குது. எல்லா ஃபோட்டோவும் ஷார்ப்பாகவே இருக்கும் ஆக்சுவலாக. எதுலேயுமே கேமரா ஷேக் இருக்காது. ஈவன் 1 செகண்டில் வச்சு எடுத்தால் கூட கேமரா ஷேக் வரக்கூடாது. அப்போ தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். ஸோ கேமரா ஷேக் வந்துட்டாலே போதும், அவ்வளோதான் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கூட இருக்கே இல்லையா உங்களுக்கு? இதையும் தாண்டி ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 10 ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ தான் நம்ம ப்ரொஃபஷனல் ஆக்சுவலாக இல்லையா? ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கரெக்டாக எடுத்து மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனல் இல்லை ஆக்சுவலாக. அதனால் குரூப் ஃபோட்டோவாக இருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா அதை 10 முறை எடுக்கணும் ஆக்சுவலாக. ஒரு பில்டிங் ஷாட்னா கூட அது 10 முறை எடுக்கணும், 10 ஷாட் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு பப்ளிக் நினச்சிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்னாலே நீங்கள் சரியாக நின்னா கூட கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? கிட்ட சட்டையை சரி பண்ணுவாங்க, காலரை சரி பண்ணுவாங்க, டையை சரி பண்ணுவாங்க ஆக்சுவலாக இல்லை? ஸோ எல்லாத்துக்கும் கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லிகிட்டே இருந்தால் தான் அவங்க ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். கரெக்ஷன் சொல்லாமல் அப்படியே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியல அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த கரெக்ஷன் சொல்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் போஸ்டர்ஸை பார்த்து செக் பண்ணுறது அப்படிங்கிறது, அப்புறம் ரொம்ப 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 டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படிலாம் பண்ணால் தான் நம்ம ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். குயிக்காக ஒரு ஷாட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இல்லை அப்படிங்கிற கருத்து கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்குடைய மனசில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாட்டிக் லொக்கேஷனுக்கு தான் போவாங்க. ஈவன் போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் பண்ணுறது கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஊரை விட்டு வேறு ஏதாவது ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போவாங்க ஆக்சுவலாக. இல்லாட்டி வேறு இடத்துக்கு போய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அவங்க எடுப்பாங்க. அதே சமயத்தில் அதே மாதிரி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் எடுத்துட்டிங்க அப்படின்னா லோக்கலில் உள்ள ஒரு சாங்சுவரிக்கெலாம் அவங்க போக மாட்டாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே ஓவர்சீஸ் சாங்சுவரி தான் போவாங்க. கீனியா போவாங்க, உகாண்டா போவாங்க,
இல்லையா? அந்த மாதிரியான இடத்துக்குலாம் போவாங்க. ஜாம்பியா, ஜிம்பாப்வே. ஸோ ஆஃப்ரிக்காவை தான் போகணும். ஆஃப்ரிக்காவில் போய் எடுத்தால் தான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி வரும். அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸாட்டிக் லொக்கேஷனை சூஸ் பண்ணி போனால் தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் கூட நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா? ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக அப்படின்னா அவர் வந்து டெனிம் பேண்ட்ஸ் போட்டுக்கணும், டிஷர்ட் போட்டுக்கணும், இல்லாட்டி வந்து மேலே ஒரு ஜாக்கெட் போட்டுக்கணும், இல்லை வந்து ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு கலராக போட்டு பின்னாடி அவங்களுடைய கம்பெனியோட பேர், அப்புறம் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் போடணும். இதெல்லாம் போட்டால் தான் வந்து அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட உங்களுக்கு அதில் இருக்கும் ஆக்சுவலாக இல்லையா? இது அவங்களுடைய அப்பியரன்ஸை பொறுத்தவளவுக்கு. அதையும் தாண்டி அவங்க எப்போ ப்ரொஃபஷனல் ஒர்க் இருக்கோ அப்போ மட்டும் தான் கேமரா எடுப்பாங்க. மீதி நேரத்தில் போகிற என்ன பண்ண கேமரா பேக் பண்ணி கேமரா பேக்கில் வச்சு இப்போ வந்து ஆஃப் சீசன், இப்போ வந்து கல்யாண சீசன் இல்லை அப்படின்னு கேமராவை தொடவே மாட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் ஆஃப் சீசனில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பீப்புளோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. இதை தாண்டி வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து கட்டாயமாக ஹாபியிஸ்ட் ஒர்க்கை விட பெட்டராக இருக்கணும். இருந்தால் தான் அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஹாபியிஸ்ட் யாருமே அவங்களோட பெட்டராக எடுத்துக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அவங்க ஹாபியிஸ்டோடைய ஒர்க்கை விட அவங்களோட ஒர்க்கு வந்து பெட்டராக இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய கற்பனையில் ஓடிட்டுருக்கு. பப்ளிக் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இல்லையா? பட் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எப்போவுமே கண்டினியூஸாக எந்த நேரத்துலையுமே வந்து ஒரு நல்ல படங்களை கொடுக்கக்கூடிய, கற்பனை வார்ந்த படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும். அவர் எதுக்குமே வந்து சாக்கு போக்கு சொல்லாத ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும். அதாவது எந்த ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் இருந்தாலும், எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருந்தாலுமே அதில் வந்து கற்பனை வளம் மிகுந்த படங்களை கொடுக்கறதுக்கு யாரால் முடியுதோ அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், அவ்வளோதான். விசிட்டிங் கார்டு வச்சிருந்தா தான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், ஸ்டுடியோ வச்சிருந்தா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக. அதனால் உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது எங்கேருந்து வரணும்னு கேட்டிங்க அப்படின்னா, when you take the camera you have to give consistent output ஆக்சுவலாக. ஒரே மாதிரி, அதாவது உங்களுடைய படங்களுடைய தரங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும். ஓகே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, ஓகே, வீக்லி ஹாலிடே, ஃபெஸ்டிவல் டே, இல்லை தமிழ்நாடு, ஆந்திரா, காஷ்மீர், எங்கே போனாலுமே நல்ல படம் எடுக்கணும் நீங்கள் ஆக்சுவலாக. எந்த கேமரா கொடுத்தாலும் நல்ல படம் எடுக்கணும். அதுதான் அவங்களுடைய குவாலிட்டி ஆக்சுவலாக இல்லை? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கேமராவை டிபெண்ட் பண்ணாமல் ஆக்சுவலாக, லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணாமல், சுச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணாமல் எல்லா நேரத்துலையுமே ஒரு சரியான படங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து இது உங்களுக்கு சாத்தியமாகும் ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோகிராஃபி முழுமையாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு சாத்தியமே ஆகாது ஆக்சுவலாக. ஏன்னா பல சயனத்தில் பார்த்திங்க அப்படின்னா கேமராக்கள் இருந்து படங்கள் வருவது இல்லை. படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபருடைய கற்பனையிலேருந்து வருது இல்லையா? அதனால் நம்ம அணிஞ்சிருக்க உடை சார்ந்தது இல்லை ப்ரொஃபஷனலிசம். நம்ம தேர்ந்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய செட்டிங்ஸ் சார்ந்தது இல்லை. நம்ம வச்சுருக்க கேமரா சார்ந்தது இல்லை. நம்ம வச்சுருக்க லென்ஸ் சார்ந்தது இல்லை ஆக்சுவலாக. ஸோ நம்ம எப்படி வேலை செய்கிறோம், நம்மளுடைய அவுட்புட் எப்படி இருக்குது, நம்ம அவுட்புட் வந்து கிளைண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? சரி, நம்மளுடைய கற்பனை வேறு மாதிரி இருக்கும். பிரமாதமாக நம்ம கற்பனை பண்ணுவோம் ஆக்சுவலாக. சில படங்கள்லாம் வந்து அப்படியே கற்பனையில் ஒரு வித்தியாசமாக நம்ம எடுப்போம் ஆக்சுவலாக. ஆனால் அந்த படங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு ஒன்று கூட யூஸ் ஆகாது சில சமயத்தில். ஃபோட்டோகிராஃபர் அவருடைய திருப்திக்கு சில விஷயங்கள் பண்ணியிருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படங்கள் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகாது. அவங்களுடைய கிளைண்ட்டுக்கு பயன்படுற மாதிரி ஒரு படங்களை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா தென் யூ பிகம் அ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக. அதில் ஒரு கற்பனை இருந்து அதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருந்துச்சுன்னா யூ பிகம் அ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருடைய டெஃபினேஷனை தவிர, இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருடைய அடையாளமே தவிர, நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படி இப்போ நம்ம வந்து நம்மளை வந்து அந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டின விஷயம் தான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலாக. அதனால் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியை நம்ம சரியாக புரிஞ்சுப்போம் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸை சரியாக நம்ம புரிஞ்சுப்போம் ஆக்சுவலாக. இந்த வீடியோவில் வந்து திங்க் நான் அந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பற்றி டாபிக் ஏன் எடுத்தேன் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரை பற்றி ஒரு இமேஜ் ஃபோட்டோகிராஃபர் மத்தியிலே இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபோட்டோகிராஃபரை தாண்டி கிளைண்ட்ஸ் மத்தியிலையும் இருக்குது, அந்த ஜென்ரல் பப்ளிக் மத்தியிலையும் இருக்குது ஆக்சுவலியா. ஸோ அந்த இமேஜ் வந்து சரியா, அந்த இமேஜ் சரியில்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்டிங் உடைக்கன்ஸே ஐடியா. அதுதான் இதில் நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு வீடியோ. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த கேமரா செட்டிங்ஸ், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எனி டெக்னிக்ஸில், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் காம்போசிஷன். அது மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட நேரடியான விஷயத்தை நான் பேசலை. இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க ஆக்சுவலாக. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்களேன். அப்போ அதை பார்த்து அது படிச்சுன்னா கூட நம்ம மட்டும் இல்லை மற்றவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலாக. டெஃபினட்டாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இது வரைக்கும் கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும்.